ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா, என் தலையில் பேன் தொல்லை தாங்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா வாரம் வாரம் தலையில் வந்து பார்த்திங்கன்னா, பேனெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி விடுவாங்க. அந்த வேலையை நான் இப்போ என் பொண்ணுக்கு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக வந்து அந்த தலையில் பேன் பார்க்குறதே விட்டுட்டேன். அவள் தலையிலேருந்து என் தலைக்கு தொத்திக்கிச்சு போல். என்னால் கடி தாங்க முடியல. அது எந்நேரமும் தலையில் கை வச்சு அரிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது. இது என்னடா புதுசாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, பொடுகு தான் வந்துச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் எதுக்கு ஒரு சந்தேகத்துக்கு சீவி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெயின் சீப் எடுத்து சீவினா என் தலையிலேருந்து அவ்வளோ பெயின் வருது. எனக்கே பார்க்குறதுக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு. கடி தாங்க முடியல, அப்படி அரிக்குது. அப்புறம் ஒரு வழியாக பேனெல்லாம் சீவி முடிச்சுட்டு தலைக்கு நல்லா எண்ணெயை வச்சு ஹேர்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு கையோட வந்து பார்த்திங்கன்னா சீரமும் அப்ளை பண்ணிட்டேன். வீட்டில் அரைச்ச இட்லி தோசை மாவு காலி ஆகிடுச்சு. அதனால் கடைக்கு போயிட்டு ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட் டின்னருக்கு தோசையும் மதியம் வச்ச சாம்பார் தான். அப்படியே டின்னர் பண்ணிவிட்டு சிங்க்ல இருந்த பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன்.